ஹலோ. அக்கா பணம் கேட்டிருந்தேனே, என்னக்கா ஆச்சு? பிரியா இப்போ பணம்லாம் எங்கிட்ட இல்லை பிரியா. அக்கா எனக்கு கொஞ்சம் அவசரமாக தேவைக்கா, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கக்கா. நான் ஒன்றும் பண்ண முடியாது பிரியா, எங்கிட்ட எல்லாம் சுத்தமாக காசே இல்லை. நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் பிரியா. இல்லைக்கா கொஞ்சம் அவசரமாக தேவை. சரி, ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, அட்டன் பண்ணுறேன்னு சொல்லு. அக்கா எனக்கு கொஞ்சம் வயிறு வலி. இவ்வாறு பிரியா, கஷ்டம்னு சொல்கிற, என்னால் இந்த ஹெல்ப் தான் பண்ண முடியும். சரின்னா சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். கஸ்டமரை ரெடியாக இருக்கிறாரு. சரிக்கா சரிக்கா, சரி நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அனுப்புகிறேன். யார் நீங்கள்? கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? இல்லை இல்லை இல்லை, அக்கா அனுப்பிச்சு வச்சு. கஸ்டமரா? அவ்வளோ என்னடா உட்காந்துட்ட? ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? பால் குடிக்க வாங்கி வந்த? இல்லை, பால் குடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் கூச்சமாக வேற இருக்கு. ஃபஸ்ட் டைமா? இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் வேற ஆக போகுது. அதான் கொஞ்சம் ஒரு ரிஹர்சல் பார்க்கலான்ட்டு. ரிஹர்சலா? சரி வா. ரொம்ப கூச்சப்படுறியே நீ. ம், ஆமாம். சரி சரி, எப்போ கல்யாணம்? தை மாதம். தை மாதமா? உனக்கு என்ன வயசாகுது? 21. 21. சரி சரி, கவலைப்படாத. உனக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன், சரியா? ம். அதாவது ஃபஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி எடுத்த உடனே டபக்குன்னு கட்டி பிடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி எடுத்த உடனே மொத்தமாக கொடுத்துடக்கூடாது, சரியா? ஃபஸ்ட்டு பால் சாப்பிட்ணும், அப்புறம் பழம் சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா தான் 2 பேரும் ஒன்று ஒன்று பார்த்துக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து
அப்படியே ஆ? என்ன ஒண்ணுக்கு வருது. ஐயோ பாத்ரூம் அங்க இருக்கு, போய் தொலை. இப்பவா இவனுக்கு ஒண்ணுக்கு வரணும். போனோம் இன்னும் காணுமே. டேய் பாத்துடா, அங்க வழுக்கும். ஏய் டேய் டேய் டேய். டேய் என்னடாச்சு? டேய் எழுந்துடுறா. டேய் எழுந்துரு. டேய் டேய் டேய். டேய் எந்திருடா. டேய் எழுந்துரு. மூச்சு வேற இல்லையே. எனக்கு நேரமே சரியில்லை. இப்ப என்ன பண்றது? அச்சோ, யாரோ வராங்களே, யாரும் தெரியலையே. என்ன பண்றது? என்ன கதவு திறக்க எவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிருந்தியா? அம்மா உன் புருஷன் எங்க? வெளியே போயிருக்க. வெளியவா? அம்மா உன் புருஷனுக்கு ஆப்ரேஷன் சொன்னியே, அந்த விஷயமா தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். 6 மாசத்துல பண்ணலைன்னா 6 மாசம் வரைக்கும் உன் புருஷன் தாங்குவானா இல்லை செத்து போயிடுவானா? தெரியல. தெரியல. சரி வா போகலாம். இல்லை இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு வேணாமா? ஏன்? இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு நல்லா இருக்கே. இல்லை வேணாம், சொன்னா கேளுங்க. வா போவோம். என்ன என்ன? இல்லை இன்னைக்கு வேணாமே. எனக்கு வேணுமே. நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன ரெகுலர் கஸ்டமர் தானே, ரெகுலராக வந்துக்கிட்டு தானே இருக்கேன். இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேணாம். எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி கொலை பண்ணிட்டியா? இல்லைங்க, இது தெரியாம நடந்துருச்சு. தெரியாம நடந்துருச்சா? நீதான் என்னை எப்படியாவது இருந்து காப்பாத்தணும். நான் காப்பாத்தணுமா? ஏன் நீ கொண்டு பழைய ஏமால போட பாக்குறியா? இல்ல இல்ல ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு வாட்டி என்ன காப்பாத்தி விட. உன்னையே காப்பாத்தி விடுவா? எனக்கு தெரியாது. இந்த நான் போய் போலீஸ் போன் பண்றேன். வேணாம் வேணாம், உன் போலீஸ்க்குள்ள போன் பண்ணி நான் மாட்டிக்கிறேனே. இல்ல வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்னா கேளு. இல்ல இல்ல சொன்னா கேளு. நான் போய் போலீஸ் போய்
கதவு திறக்க இவ்வளவு நேரமா? இல்ல தூங்கிட்டான். எப்ப பார்த்தாலும் தூக்கம் தானே? என்ன சமைச்ச? இல்லைங்க நேற்று வச்ச சாம்பாரும் சாதமும் இருக்கு. நேற்று வச்ச சாம்பார் சாதமா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரியில சொன்னாங்க சாவ நேரம் மொத்த போகாம இருக்கிறேன். நான் எங்க போறீங்க? ரொம்ப அர்ஜென்ட், பாத்ரூம் போறேன். அதெல்லாம் சொல்லிட்டு போகணுமே. கயிறு ஏங்க அப்புறம் போலாமே. நெருக்குதுடி. யாரு இதுங்களா? இல்லைங்க தெரியாம நடந்துருச்சு. தெரியாம நடந்துச்சா? யாரு? இல்லைங்க அது வந்து என்ன அது வந்து அட்ரஸ் மாறி வந்துட்டாங்க. அட்ரஸ் மாறி வந்துட்டாங்களா? யார மட்டும் பாக்குறா? யாரு இதுங்களா? இல்லைங்க தெரியலைங்க. தெரியலையா? என்னையுமே ஏமாத்த பாக்குறியா? எதுக்கே தர முடியா? சண்டாளி, உன்னை நம்புறேன்டி. எனக்கே துரோகம் பண்ற. யாரும் தெரியலங்கிற? இல்லைங்க சத்தியமா சத்தியமா தெரியாது. சும்மா விட மாட்டாண்டி. உன்னை இன்னும் டேய் இத்தனை உனக்காக வேண்டாம் சொன்னேன். கடைசியில நீ என்ன சாக சொல்றியா? சாக வேண்டியது நான் இல்லடா, நீதான் சாகடா. சொல்லுக்கா. பிரியா, ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாரு. நல்ல வசதியான ஆள், அனுப்பி விட்டா? அனுப்பி வைக்கா.